கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? சங்கீதம் 91:10. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆண்டவர் சொல்றாரு, இனி வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை அப்படின்னா கேடு உண்டு பண்ணுகிற பிசாசானவன் அப்படின்னு அர்த்தம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நேத்தைக்கு வரைக்கும் ஒருவேளை உனக்கு விரோதமா யாரோ ஒருத்தர் செய்த மந்திரவாதம் செய்வினை உன் குடும்பத்துக்குள்ளால வந்து உன் குடும்பத்தை சூறையாடி, குடும்பத்தில் உள்ள நிம்மதியை பறிச்சு, குடும்பத்தை ரெண்டா கூறு போட்டு, குடும்பத்தை அவர் அக்கப்போர் பண்ணி உங்க எல்லாரையும் பயங்காட்டி வச்சிருக்குதுன்னா, இன்னைக்கு வாதை புகுந்த அந்த வீட்டிலே என் இயேசு புகுந்து, ஆண்டவர் வந்தாச்சுனாலே போறோம், அந்த வாதையெல்லாம் ஓடி போயிடும். அன்னைக்கு இயேசு ஒரு வழியாக நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது லேகியோனுக்கு தெரியுது. ஏன்னா அந்த லேகியோனுக்குள்ள நிறைய வாதைகள் உள்ள இருந்துச்சு. அந்த வாதைகள் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன விட்டுருங்கன்னு சொல்லி அலறி அடிச்சுட்டு ஓடிச்சு. அதே போல இன்றைக்கு வாதை புகுந்த உன் வீட்டிலே, பிசாசு குடியிருக்கிற உன் வீட்டிலே, தற்கொலையின் ஆவி இருந்து செத்துப்போன்னு சொல்லுகிற அந்த வீட்டிலே இன்றைக்கு என் தேவன் என்றாகிறார். அவர் உள்ள வந்த உடனே அந்த இருளின் ஆதிக்கம் மாறுகிறது. அந்த வாதை அந்த கூடாரத்தை விட்டு வெளியேறுகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தின்படி ஆண்டவர் தன்னுடைய வாசஸ்தலத்தை உன் வீட்டில் இன்னைக்கு ஸ்தாபிக்கிறார். ஆண்டவர் உங்கள் வீட்டில் இருந்து இனி உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். இன்னைக்கு பிறகு உங்கள் வீடு ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும். நிறைய பேர் கடந்த நாட்களில் வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட் ஸ்பிரிட், இதிலேயே கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில இதை நிமித்த நித்தமும் சண்டை, சில குடும்பங்களில் இதனாலேயே ஈகோ பிரச்சனை, இது எல்லாத்தையும் மாற்றும்படி ஈகோய் பிரச்சனைகளை மாற்றுகிற, ஈகோயிசத்தை மாற்றுகிற இயேசு இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். இனி ஒருவரை ஒருவர் புரிந்து நடக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் இந்த நாளிலே தருவாராக. ஆண்டவர் வந்த வீட்டில் இனி ஆண்டவர் உங்கள் வீட்டை விட்டு போகாதபடிக்கு அவரை காத்துக்கிறது உங்கள் கையில் இருக்கு. வேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் வீட்டிலே உலாவுகிறபடினால் உங்கள் பாளையம் சுத்தமாக இருக்கிறது. காலையிலே உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த மங்கள வார்த்தை மூலமாக ஆண்டவர் வந்துட்டார், அரசாட்சி பண்ண உட்கார்ந்துட்டார், தன்னுடைய வாசஸ்தலத்தை அங்கே போட்டுட்டார். இனி உனக்கு விரோதமாய் கொத்தளம் போட்டவர்கள் உனக்கு நேராக வர முடியாது. உனக்கு விரோதமாக 1000 பேர் மந்திரவாதம் பண்ணாலும் சரி, ஆண்டவருடைய அக்கினி அங்கே இருந்து அது எல்லாத்தையும் அப்பப்போ சுட்டரிக்கிறத நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். இஸ்ரேல் யுத்தம் நடந்துட்டு இருக்கிறத பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த ஏர் ட்ராம் அப்படின்னு சொல்லிட்டு விரோதிகள் விடுகிற அந்த ஏவுகணைகளை எல்லாம் இந்த ஏர் ட்ராம் அப்படின்னு ஒன்று சென்ஸ் பண்ணி வானத்திலேருந்து அது வந்து இந்த தேசத்துக்குள்ள விழுறதுக்குள்ளால அதை பிளாக் பண்ணி அங்கே பஸ் பண்ணி அந்த தேசத்தை பாதுகாக்கிறது உண்மைன்னா, மனுஷன் கண்டுபிடிச்ச அந்த ஏர் ட்ராமே இவங்களுக்கு பொல்லாப்ப கொண்டு வருகிற அந்த வாதைகளை மேலேயே அழிக்குதுன்னா, அதை கண்டுபிடிக்க புத்தியை கொடுத்த என் ஆண்டவர் உன் வீட்டில் உட்கார்ந்தா அது எப்படி உன் வீட்டை வந்து தாக்கும்? மைண்டில் வச்சுட்டு அவைகளெல்லாம் தாக்காதபடிக்கு ஏர் ட்ராமா எல்லாம் தாண்டின ஒரு தெய்வீக வல்லமை உங்கள் கூடாரத்தை நிறைக்கிறது. எனவே இனி வாதை உன் கூடாரத்தை நெருங்க முடியாது. அதனால பொல்லாப்பு உனக்கு நடக்காது. உனக்கு யாரெல்லாம் பொல்லாப்பு செய்யணும்னு நினைச்சாங்களோ அவனுடைய பொல்லாப்புகள் உன்னிடத்துல இனி பலிக்காது, எடுபடாது. ஏன்னா ஆண்டவர் உன்னை சுற்றி வேலி போட்டுட்டார், ஆண்டவர் உனக்கு பக்கபலமாக இருக்கிறார். எனவே தைரியமாக காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரை உங்கள் வீட்டில் உங்கள் மனசில் தக்க வச்சுக்கிற அளவுக்கு உங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் அபிநயா, ஈரோடு. என்னுடைய மகள் பெயர் அபிநயா, 9ஆம் வகுப்பு படிக்கிறாள். அவளுக்கு 2020ஆம் ஆண்டு அடிக்கடி தலைவலை வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. வாந்தி வந்துக்கிட்டே இருக்கும். மருத்துவமனைக்கு போய் பார்த்தபோது மருத்துவர் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பிரெயின் டியூமர் இருக்குன்னு சொல்லி அறுவை சிகிச்சை செய்து கட்டிய எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதன்படி வெள்ளூர் சிஎம்சிக்கு அனுப்பி வைத்தார்கள். மருத்துவ அறிக்கையில் அது கேன்சர் இல்லை என்று சொன்னார்கள். மீண்டும் நாங்கள் 2024ஆம் வருஷம் மருத்துவமனைக்கு சென்று ஸ்கேன் எடுத்து பார்த்தபோது
மீண்டும் அந்த இடத்தில் கட்டி வந்துள்ளது என்று சொன்னார்கள். நாங்கள் மிகவும் மனமுடைந்த நிலைமையில் வெள்ளூர் சிஎம்சிக்கு போக முடிவு செய்தோம். போவதற்கு முன்பாக சகோதரர் ஸ்டீபன் அவர்களிடம் குடும்பமாக வந்து ஜெபித்து கொண்டோம். சகோதரர் ஸ்டீபன் அவர்கள், சமாதானத்துடனே போ மகளே, கர்த்தர் சுகம் தருவார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி பாரப்பட்டு ஜெபித்து அனுப்பினார். மருத்துவர் 100% உயிருக்கு ஆபத்து உள்ளது என்று சொல்லி அறுவை சிகிச்சை செய்தாலும், ஒரு கை கால் செயல் இழந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அவர் அறுவை சிகிச்சை செய்தாலும் ஐசியூவில் அனுமதித்து காரியங்களை செய்தார்கள். கர்த்தருடைய கிருபையினால் சகோதரர் ஸ்டீபன் அவர்களுடைய ஜெபத்தினாலும் மறுநாளே கை கால்களை நன்றாக அசைக்க 4வது நாள் ஜெனரல் வார்டுக்கு மாற்றி வர கர்த்தர் கிருபை செய்தார். பயாப்சி ரிப்போர்ட்டில் அது கேன்சர் இல்லை, நார்மல் கட்டிதான் என்று சொல்லி வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள். பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு சாட்சி. பிரெயினில் ஒரு பெரிய கட்டி, அது கேன்சர் கட்டின்னு சொன்னாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிச்சு ஒரு பெரிய அற்புதத்தை காணுவதை அதான் சொன்னேன். ஆண்டவர் உங்கள் வாசஸ்தலத்தில் வந்துட்டாருன்னா அது ஏர் ட்ராமாவோட பயங்கரமான ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டு பாருங்க, அந்த தீமையை அவர்களுக்கு நன்மையாய் மாற்றி, இந்த வாதையின் வியாதி அந்த பிள்ளையை அழிச்சிரும் கொன்னுரும் அப்படின்னு டாக்டர்ஸே சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா கை கால் விழுந்து போயிடணும். ஆனால் ஆண்டவர் அந்த பிள்ளையோடு கூட இருந்து அவளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விடுதலை கொடுத்தவர் உங்களுக்கும் செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு வாதை புகுந்த பிள்ளைகளுடைய வீட்டிலே இயேசு புகுந்து உம்முடைய ராஜாசனத்தை அங்கே நியமித்து என் பிள்ளைகளுடைய எல்லா கடன்களை அடைத்து, வியாதிகளை மாற்றி, கட்டுகளை அறுத்து, செய்வினைகளை மாற்றி, சுப காரியங்களை குடும்பத்தில் செய்து தாங்க. பிள்ளைகளுடைய தரித்திரங்களை மாற்றும்படி நல்ல புதிய வேலைக்கான வழிவாசல்களை திறந்து தாங்க. என் பிள்ளைகளோடு கூட இருந்து இவர்கள் போகிற தேசத்திற்கான வழிகளை இவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுங்க. நடக்காத நல்ல காரியங்கள் நடக்கட்டும், அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கட்டும். என் ஆண்டவர் எங்கள் வீட்டில் இருந்து ராஜரீகம் பண்ணுகிறார், எங்களுக்கு ஏதும் குறை இல்லை, ஒரு குறையும் இல்லை என்று சொல்லத்தக்கதாக இவர்கள் வீட்டில் உள்ள குறைவுகள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிறைவாகட்டும். தடைகள் உடைக்கப்படட்டும். மரண கட்டுகளை அவிழ்த்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிசாசு தந்திரமாக இவர்கள் குடும்பத்திற்கு நேராக எவ்வளவு ஏவுகணைகளை வீசினாலும், எவ்வளவு சோதனை கணைகளை வீசினாலும், கொள்ளை நோயின் கணைகளை வீசினாலும், ஆண்டவரே மரணத்தின் கணைகளை வீசினாலும், அவை எல்லாவற்றையும் என் ஆண்டவர் இவர்கள் வீட்டில் இருந்து கோலோச்சி சிங்காசனத்தில் வந்து உட்கார்ந்து அரசாட்சி செய்து அவை எல்லாவற்றையும் வெளியவே நீர் தகர்த்து போட்டு என் பிள்ளைகளுக்கு தெய்வீக பாதுகாப்பை தாரும். இன்றைக்கும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவுறுகிற பிள்ளைகளை உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் உனக்கு அருளுவார் என்கிற மங்கள வார்த்தையின்படி அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.